செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பாலூர் சாலை வழியாக 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது அன்றாட பணிகளுக்கு பைக், கார், வேன், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் சென்று வருகின்றனர். அதேபோல சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்களுக்கு காலை, மாலை நேரங்களில் தனியார் நிறுவன பேருந்துகளிலும், லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்களும் சென்று வருகின்றனர். இதில் வெண்பாக்கம், ரெட்டிப்பாளையம் இடையே தென்னேரி ஏரியின் உபரிநீர் மற்றும் சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட ஏரிகளின் உபரிநீர் சாஸ்திராம்பாக்கம், வில்லியம்பாக்கம் சாலையின் இடையில் உள்ள தரைப்பாலம் வழியாக பழைய சீவரம் பாலாற்றுக்கு சென்றடையும். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சாஸ்திரிப்பாக்கம், வில்லியம்பாக்கம் சாலையின் இடையில் உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் 3 நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு உள்ளது. அதையும் மீறி சென்ற தனியார் நிறுவன பேருந்து தரைப்பாலத்தில் செல்லும் போது பாதி வழியிலேயே தண்ணீரில் நின்றது. தற்சமயம் கிராம மக்கள் மற்றும் புதிதாக வரும் வாகன ஓட்டிகள் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு ஊரை சுற்றி கொண்டுதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது. இதனால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்தனர்.